பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை 2ஆம் நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர், நான் மிகவும் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கின்றேன். எனக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வாழ்கின்றேன் என்று தெரியவில்லை. ஏனென்று பார்த்தால் நான் மிகவும் ஒரு ஏழையாக இருக்கின்றேன். எனக்கு யார் உதவி செய்வார்? எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை பிரதர், யாருமே உதவி செய்கிறதுக்கு இல்லை. நான் ஒரு தனித்து விடப்பட்டவனாக இருக்கின்றேன். எனக்கு எவ்வாறு உயர்வு வரும் என்று கவலையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நான் உனக்கு ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் 3 விதமான ஆசீர்வாதத்தையும் உனக்கு இன்று தர வல்லவராய் இருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். சகோதர சகோதரிகளே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி பிறருக்கு ஜெபிக்கிறவர்களாக, நம் தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக, சுயநலமான ஜெபங்கள் இல்லாமல் சித்தப்படி ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த காரியத்திலே சாலமோன் ராஜாவாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு சாலமோன், எனக்கு என்னுடைய எதிரிகள் அழிய வேண்டும் என்று கேட்கவில்லை, பொன்னோ பொருளோ ஆஸ்தியோ வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் அரசாள்வதற்குரிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தர வேண்டும் என்று அவன் கர்த்தரிடத்தில் கேட்டபொழுது கர்த்தர் சொல்கின்றார், நீ உன்னுடைய எதிரிகள் அழிய வேண்டும் என்று கேட்கவில்லை, பொன்னோ பொருளோ இல்லை உன் ஆயுசை அதிகப்படுத்த வேண்டும் என்றோ நீ கேட்கவில்லை. மாறாக நீ என்னுடைய ஜனங்களை விசாரிப்பதற்கு ஞானத்தையும் அறிவையும் கேட்டபடியினால் நான் அது மாத்திரமல்ல, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தந்து உன்னை மகிமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அங்கே சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். சகோதர சகோதரிகளே, இது இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், சாலமோன் ஜனங்களை நிர்வகிக்கும்படி ஞானத்தை கேட்டபடினால் அவன் கேட்காத செல்வமும் அவனுக்கு கிடைத்தது. சகோதர சகோதரிகளே, நீங்களும் கர்த்தருடைய சித்தம் செய்பவர்களாக, தேசத்திற்காக ஜெபிப்பவர்களாக, பிறருக்காக ஜெபிப்பவர்களாக, மற்றவர்களுக்காக மன்றாடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டும் கேட்டாத காரியங்களையும் செய்ய இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்களை வளப்படுத்த போகின்றார். நாம் அந்த இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.